புனித தோமையார் மலை தேவாலயத்தின் வரலாறு சுவாரஸ்யமானது. புனித தோமா கிறித்தவ சமயத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் என்றும், அவர் இந்த மலையில் கிறித்தவ நம்பிக்கையின் பொருட்டு மறை சாட்சியாக உயிர் நீத்தார் என்றும் நம்பப்படுகிறது. போர்த்துகீசியர்கள் 1523ஆம் ஆண்டில் 300 அடி உயரமுள்ள இந்த மலையில் ஒரு கோவிலை கட்டினார்கள் என்றும் கூறப்படுகிறது. புனித தோமையார் மலை. அப்போஸ்தலர் புனித தோமா கிறித்தவ சமயத்தை போதிப்பதற்காக இந்தியாவிற்கு வந்தபோது தங்கியிருந்த இடமாகவும், பின்னர் அவர் வீர மரணம் அடைந்த இடமாகவும் கருதப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் புனித தோமையார் மலையில் ஒரு தேவாலயத்தை கட்டினர். இந்த தேவாலயம் வங்காள விரிகுடாவில் செல்லும் கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கமாகவும் செயல்பட்டது. புனித தோமையார் மலை தேவாலயம் 500 ஆண்டுகளை கடந்துவிட்டது. 2023ஆம் ஆண்டில் அதன் 500வது ஆண்டு நிறைவை கொண்டாடினர் என்றும் கூறப்படுகிறது. ஆண்டு முழுவதும் இந்த தேவாலயத்தில் பல்வேறு கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன் 18ஆம் தேதி ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இது அன்னையின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சென்னை நகரின் தெற்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை அமைந்துள்ளது. இந்த தேவாலயம் புனித தோமாவின் நினைவாகவும் கிறித்தவ சமயத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய அடையாளமாகவும் விளங்குகிறது. மலையில் ஏறிச் செல்லும்போது படிகளின் அருகே நெடுகிலும் இயேசுவின் துன்பங்களையும் இறப்பையும் சித்தரிக்கின்ற சிலுவை பாதை சுரூபங்கள் வைக்கப்பட்டுள்ளன. திருப்பயணியர் மேலே ஏறிச் செல்லும்போது சிலுவை பாதை வேண்டல் நிகழ்த்துவது வழக்கம். கிறித்தவ சமயத்தை முதலில் இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் இயேசுவின் சீடரான புனித தோமா என்பதும், அவர் கிறித்தவ நம்பிக்கையின் பொருட்டு மறை சாட்சியாக இம்மலையில் உயிர் நீத்தார் என்பதும் மரபு வழிச் செய்தி. அதன் அடிப்படையில் இம்மலை புனித தோமையார் மலை என்னும் பெயர் பெற்றது. திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் 1986 பிப்ரவரி 5ஆம் நாள் இம்மலைக்கோவிலை சந்தித்தார்.
புனித தோமையார் மலையின் அடிவாரத்தில் இந்திய இராணுவத்தின் அலுவலர் பயிற்சி அகாடமி அமைந்துள்ளது. அங்கே தொடருந்து நிலையமும் இப்பெயருடன் விளங்குகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.